ஸோ இது திருச்சி குண்டூர் ஏரி 2023 கடைசியில் நம்ம சீரமைக்க ஆரம்பித்தோம். ஸோ போன வருஷம் ஸ்டார்டிங்கில் இதோட சீரமைக்கிற பணிகள் முடித்தோம். ஸோ போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. யூஸ்வலாக இந்த ஏரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், சீக்கிரமே ட்ரை ஆகிடும், கொஞ்ச நாளில் தண்ணி நிற்கும், அதுக்கப்புறம் வற்றி போயிடும். ஸோ இந்த பக்கம் இந்த டுவர்ட்ஸ் புதுக்கோட்டைக்கு போகிற ரோடு, இந்த பக்கம் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு பாதை இருக்கும், அதுக்குள்ள குப்பையெல்லாம் கொட்டுவாங்க, நிறைய தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. இதை தாண்டி தண்ணி நிற்கிது. இன்னமும் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக தண்ணி நிற்கிறீங்க. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே மறுபடியும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இங்கே வச்ச நம்ம குறுங்காடுகள், மோஸ்ட் எல்லா குறுங்காட்டுலேயும் மரக்கன்றுகள் நல்லா இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் கண் வச்சோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஒரு குறுங்காட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள பூலாம் பூத்துருக்கு. ஸோ தண்ணி இருக்கிறதுனால போக முடியலங்க. ஸோ பூ பூத்துருக்கு, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் இதுக்கு பின்னாடி இருக்கிற குறுங்காடுகள் மரக்கன்றுகள் வைக்க முடியல போன வருஷம் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வருஷம் போட்டில் போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு ஸோ பெர்மிஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் பெர்மிஷன்ஸ் கிடைச்சதும் அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு குறுங்காடு, அங்கே ஒரு குறுங்காடு, ஸோ இந்த குறுங்காடு, அங்கே ஒரு குறுங்காடு, அங்கே ஒரு குறுங்காடு. ஸோ பின்னாடி நிறைய திட்டுக்கள் இருக்குது. ஸோ அங்கே எல்லாத்துலேயும் மரக்கன்று வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. கிரீன் கலரில் தெரியறதெல்லாம் பாசி பிடிச்சிருக்கு, பட் அந்த இடத்துல நல்ல இடத்துல தண்ணி இருக்குது. இது பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகும் இந்த சைடு. அந்த சைடும் தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த சைடு பவுண்டரி சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்காங்க. ஸோ ஒர்க்கு என்ன நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ, என்ன நடக்கும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அது நடந்திருக்கு. குறுங்காட்டில் இருக்க மரக்கன்றுகளும் நல்லா இருக்கு. நீரின்றி அமையாது உலகு, நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர்.